கல்யாணம் முடிஞ்ச ஒரு 3 நாளைக்கு நான் எவ்வளவு அழுதுருப்பேன்னு இந்த யூனிவர்ஸ்க்கே தெரியாது. நான் என் வாழ்க்கையில அப்படி அழுகிற பொண்ணே கிடையாது. ரொம்ப போல்டு அப்படி இப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த டைம்ல நான் அந்த உடஞ்ச மாதிரி என்னை யாருமே பாத்துருக்க மாட்டாங்க. நிறைய பிரேக்கப் ஆன பொண்ணுங்களுக்கு என்ன பிரச்சனைனா வீட்டுல கத்தி கூட அழுவ முடியாது. சோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வீட தான் தேடி போய் அழுவணும், இல்ல பாத்ரூம்ல அழுவணும். அவரே எனக்கு இன்விடேஷன் வச்சாரு. அதான் ஹைலைட். பிரேக்கப்ல எப்படி மூவ் ஆன் ஆனீங்க? மூவ் ஆன் எல்லாம் யாருமே ஆக மாட்டாங்க. உண்மையா சொல்றேன், லவ்ல மூவ் ஆன் ஒண்ணு இல்லவே இல்ல. இப்ப நான் ஏதாவது ஒரு பாட்டு கேட்டா அவங்க ஞாபகம் வரும். சென்னையில நாங்க சுத்தின லொகேஷன்ஸ் போனா அவங்க ஞாபகம் வரும். ஒண்ணு அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு கல்யாணம் ஆகல, அவ்வளவுதான். இன்னொரு லைஃப் எனக்கு மேபி கிடைச்சா கூட நான் மூவ் ஆன்லாம் ஆவேன்னு சொல்லவே மாட்டேன். ஸ்டில் மெமரிஸ் நம்ம கூட வாழ்ந்துட்டே தான் இருக்கும். நம்ம ஒரு வேற லைஃப்ல இருப்போம், அவ்வளவுதான். உங்களை விட்டு போயிட்டாரு, இதுக்கப்புறம் நம்ம லைஃப்ல நம்ம லவ் பண்ண பர்சன் இல்லன்னு நினைச்சோம்னா எப்படிங்க? இப்ப எனக்கு வயசு 27. யாரும் ஏஜ் எல்லாம் சொல்ல மாட்டாங்க, ஓகேங்களா? எனக்கு 27. அப்ப நான் காலேஜ் ஸ்கூல்ல கூட லவ் பண்ணல. பண்ணாம ஒருத்தரை நான் சூஸ் பண்ணா அப்ப நான் எவ்வளவு பார்த்து சூஸ் பண்ணிருப்பேன். ஆனா அதுவே ராங் ஆகும் போது எனக்கு லவ்ல இன்ட்ரெஸ்ட் எல்லாமே போயிடுச்சு ப்ரோ. இப்ப இதுக்கப்புறம் ஃபேமிலிக்காக ஒருத்தரை கல்யாணம் பண்ணி வாழணும், அது மட்டும் தான் என் மைண்ட்ல இருக்கு. பிரேக்கப் டைம்ல அவசரப்பட்டு கை கட் பண்றது, சூசைட் பண்றதுலாம் நிறைய பேர் அவசர முடிவுலாம் எடுக்கிறீங்க. அதெல்லாம் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் இல்ல பிரேக்கப் டைம்ல உங்களுக்கு தேவை பொறுமை. ரெண்டாவது ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு பெரிய பிரேக்கப்பா இருந்தாலும் நீங்க ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம். எனக்குலாம் என்னோட ஸ்ட்ரென்த் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்புறம் ஒரு சப்போர்ட்டிவான ஃபேமிலி வேணும். உங்களுக்கு பிரேக்கப் ஆன உடனே பிரேக்கப் ஆயிடுச்சு, இன்னொரு பையனை பாரு கல்யாணம் பண்ண அவசரமா பண்ணி இன்னொருத்தர் வாழ்க்கையும் கேட்க கூடாது. நமக்கான டைம் அந்த ஃபேமிலி கொடுத்தா மட்டும் தான் நம்ம அதுல இருந்து மூவ் ஆனா இன்னொரு லைஃப் போக முடியும். சோ ஆப்வியஸ்லி we need friends, நல்ல ஒரு ஃபேமிலி வேணும். உங்க லவருக்காக நீங்க என்ன மாதிரி சாக்ரிஃபைஸ் எல்லாம் பண்ணீங்க? நான் ரொம்ப மாடர்னா இருந்த பொண்ணு ப்ரோ. நான் ட்ரெஸ்ஸிங் எல்லாம் இப்படி பண்ணவே மாட்டேன். அவருக்காக ஃபுல்லா சுடிதார், ஃபுல்லா ட்ரெடிஷனலா மாறினேன். அவருக்கு இந்த பார்ட்டி கிளப்பிங் போறது பிடிக்காதுன்னு சொல்லிட்டு டோட்டலா ஸ்டாப் பண்ணிட்டேன். நான் ஆனாவே இல்ல, ஃபுல்லாவே மாத்திட்டேன். பட் அவர் வந்ததுக்கு அப்புறம் நான் ஒரு பொண்ணா மாறி இருக்கேன் வேணா சொல்லலாம் ப்ரோ. நான் என் பார்ட்னருக்காக என் கெரியரே விட்டுட்டு வந்திருக்கேன் ப்ரோ. அவங்களுக்காக என்னோட ஜாப் கெரியரே விட்டுட்டு தான் நான் சென்னைக்கு வந்திருக்கேன். நான் அப்ராட்ல ஒர்க் பண்ணேன். அவருக்காக ஏன் விட்டீங்க? அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றதுக்காக நான் இந்தியா வந்தேன். பட் கல்யாணம் நடக்கல. He just left me just like that. ஆனா அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, என்னோட அப்பா சொன்னப்பெல்லாம் நான் கேட்கல. லைஃப்னு வரும்போது நான் அவங்களுக்காக என்ன மாத்திக்கிட்டாதான் அவங்க என்ன விட்டு போக மாட்டாங்கன்னு நம்ம ஒரு முடிவு பண்ணி மாத்திக்கிட்டோம். மாத்திக்கிட்டதுக்கு அப்புறம் விட்டுட்டு போனாங்கன்னா அது விதின்னு தான் சொல்ல முடியும் ப்ரோ. வேற என்ன பண்ண முடியும்? கெரியர் விட்டுட்டேன். நான் 1 இயரா ஜாப்லெஸ்ஸா தான் இருக்கேன். அவர் என்ன நல்லது பண்ணிருக்காருன்னா என் ஃபேமிலி கூட இல்ல, அப்ராட்ல இருந்தேன் இல்லையா. இப்ப அவர் விட்டுட்டு போன இந்த கேப்ல என்னோட ஃபேமிலியோட லவ் எனக்கு நிறைய கிடைச்சிருக்கு. ஃபுல்லா ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்றேன். என் ஃப்ரெண்ட்ஸை நான் மிஸ் பண்ண ரொம்ப. இப்ப எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் ஃப்ரெண்ட்ஸ் கூட படத்துக்கு போறேன். நான் என்னன்னா மிஸ் பண்ணணும் அந்த லைஃப்ல அவர் திருப்பி கொடுத்துட்டு அவர் என் லைஃப்ல இருந்து போயிட்டாரு. நான் இதை சிரிச்சுக்கிட்டே சொல்றேன், பட் அவ்வளவு வலிக்குது. இத்தனை லவ் பண்ணீங்க, அவர் விட்டு போயிட்டாருன்ற மாதிரி. லவ்வுக்காக பெக் பண்ண கூடாது. இது எல்லாரும் ஸ்டேட்டஸ் மட்டும் வைப்பாங்க, ஆனா ரியல் லைஃப்ல காலில் விழுந்து கெஞ்சிட்டு இருப்பாங்க. நம்ம எதுலயும் குறைஞ்சு போயிடல. அவங்கள போய் புடிச்சு வச்சு இல்ல நீ என்ன விட்டு போகாதன்னு கெஞ்சுற அளவுக்கு ஜஸ்ட் மியூச்சுவலா பேசி பார்த்தேன். உங்களுக்காக தான் விட்டுட்டு வந்திருக்கேன், கொஞ்சம் யோசிங்கன்னு சொன்னேன். இல்ல முடியாதுன்னு சொன்னப்போ நம்ம டீசெண்டா விட்டுறணும். இப்ப அவர் லைஃப் பாத்துட்டு இருக்காரு, என்னையும் அவர் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல, நானும் அவங்க லைஃப்குள்ள போல. அவர் தான் அப்படி டீசெண்டா மூவ் ஆன் ஆயிடணும். அதுதான் உண்மையான லவ். லவ் அவர் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நம்ம அவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நீங்க அவங்க வீட்டுல பேசி காம்ப்ரமைஸ் பண்ணிருக்கலாம். எனக்கு அவங்க வீடு எங்க இருக்குன்னு